அவர் மீண்டும் வருவார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவர் மீண்டும் வருவார். யார் மீண்டும் வருவார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வருவார். மருமகனாய் வந்த இயேசு கிறிஸ்து மணமகனாய் அரசராய் மீண்டும் வருவார். ஆகவே தான் நாம் எபிரேயர் 9:28 வாசிக்கின்ற பொழுது, பாவத்தின் பொருட்டு அல்ல, பாவத்தை மன்னிப்பதற்காக அல்ல, இரக்கத்தை காண்பிப்பதற்காக அல்ல, அன்பை பொழிவதற்காக அல்ல, நம்ம மத்தியிலே வந்து அற்புதங்களை செய்வதற்காக அல்ல, அதிசயங்களை செய்வதற்காக அல்ல, மாறாக பிரியமானவர்களே, அவர் எதற்காக மீண்டும் வருகிறார்? பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்போரை மீட்பதற்காக, மீட்பை அருள்வதற்காக, மனமாட்டியாக இருக்கிற அவளை ஏற்றுக்கொள்வதற்காக, அழைத்துச் செல்வதற்காக அவர் மீண்டும் தோன்றுவார். இரக்கத்தை காண்பிக்க அல்ல, தீர்ப்பை கொடுப்பதற்காக, மீட்டு கொள்வதற்காக, மணமகளாக இருக்கிற இந்த திருச்சபையை அழைத்துச் செல்வதற்காக அவர் மீண்டும் தோன்றுவார். அப்படி வருகின்ற பொழுது அங்கே இரக்கத்திற்கோ, அன்பிற்கோ, அற்புதத்துக்கோ, அதிசயத்துக்கோ, மன்னிப்புக்கோ இடமில்லை. தீர்ப்புக்கும் மீட்புக்கும் அழைப்புக்கும் மட்டுமே அவர் வருகிறார். அத்தகைய வருகையில் நாம் காணப்படத்தக்கதான பிள்ளைகளாக இருக்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.